ஹலோ! வெல்கம் பேக் டூ அவர் சேனல் சத்யா ஹியர். இன்னைக்கு நம்ம சேனல்ல அகெயின் ஒரு பிரெக்னன்சி ரிலேட்டட் கன்டென்ட் தான். நான் ரீசென்ட்டா வந்து என்னோட 2ண்ட் பிரெக்னன்சி பத்தி ஒரு லாங் வீடியோ போட்டப்போ வந்து நெறைய பேர் கங்கிராச்சுலேட் பண்ணியிருந்தீங்க. நெறைய பேர் நெறைய கொஸ்டின்ஸ் கேட்டிருந்தீங்க. அதுக்கு ரிலேட்டடா ஒரு வீடியோ வந்து ஷேர் பண்ணலாம்னு நெனச்சிருந்தேன். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரஸ்டட், யூ கேன் ஃபர்தர் வாட்ச் திஸ் வீடியோ. எல்ஸ் யூ கேன் ஸ்கிப் திஸ் வீடியோ ஹியர். ஓகே, வித்தவுட் கெட்டிங் டிலே லெட்ஸ் கெட் இன்டு த வீடியோ. ஆக்சுவலி ரொம்ப டயரிங்கா இருக்கேன். இன்னைக்கு வந்து எனக்கு ஹாஸ்பிட்டல் விசிட் இருந்தது. முடிச்சுட்டு வந்திருந்தேன். வந்து லாகின் பண்ணிட்டு, சரி டக்குன்னு வீடியோ எடுத்துடலாம் அப்படின்னு நெனச்சேன். ஏன்னா, அதுக்கப்புறம் நான் மறந்துடுவேன். சில மெடிக்கல் டெர்ம்ஸ் ஆகட்டும், எனக்கு என்னோட சிச்சுவேஷன்ல, என்னோட கண்டிஷன்ல என்னவா இருந்துச்சு, அதெல்லாம் வந்து நானே மறந்துடுவேன். ஸோ, மறக்கறதுக்குள்ள ஒரு வீடியோ எடுத்துடலான்னு நெனச்சிருந்தேன். ஸோ, நெறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் வந்து கேட்டிருந்தீங்க. அதில எனக்கு ரொம்ப ரிப்பீட்டடா வந்த கொஸ்டின் Instagramலயும் டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சில செர்விக்கல் ஸ்டிட்ச் போட்டிருந்தாங்கன்னு சொல்லியிருந்தீங்க இல்லையா? ஸோ 2ண்ட் பிரெக்னன்சிலயும் செர்விக்கல் ஸ்டிட்ச் போட்டிருக்காங்களா? இப்ப என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு. ஆக்சுவலி 2ண்ட் பிரெக்னன்சில எனக்கு இன்னும் செர்விக்கல் ஸ்டிட்ச் வந்து ரெக்கமெண்ட் பண்ணல. ஆ நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்ட் ஆன அந்த டைம்லேருந்து ப்ரொஜெஸ்டரான் சப்ளிமெண்ட்ஸ் வந்து குடுத்துட்டு இருந்தாங்க. ஓரல் ப்ரொஜெஸ்டரான்ஸ் தான் நான் எடுத்துட்டு இருந்தேன். அது ரொம்ப டிஸியா இருந்தது எனக்கு. நான் டாக்டர் கிட்ட சொல்லியிருந்தேன். எனக்கு ரொம்ப டிஸியா இருக்குன்னும்போது, சரின்னு டைட்ரோஜெஸ்ட்ரான் அப்படின்னு சொல்லி அதுவும் வந்து ஒரு ப்ரொஜெஸ்டரான் டேப்லெட் தான். பட் அது ஓரளவுக்கு எனக்கு கொஞ்சம் பரவாயில்லையா இருந்தது. ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சிலயும் நான் அததான் கேட்டு வாங்கியிருந்தேன். ஸோ, அதுவே நான் வந்து கேட்டு அ அது வந்து எடுத்துக்கிட்டேன். 3 மந்த்லேருந்து டைட்ரோ எடுத்துட்டு இருந்தேன். இந்த டேப்லெட்ஸ்லாம் எதுவும் நீங்க ஞாபகம் வச்சுக்காதீங்க. ஏன்னா வந்து ஐ அம் நாட் அ டாக்டர். ஐ அம் நோவே ரிலேட்டட் டூ மெடிக்கல் ஃபீல்ட். ஸோ, உங்களுக்கு டாக்டர்ஸ் என்ன சஜெஸ்ட் பண்றாங்களோ, அத தான் நீங்க எடுத்துக்கணும். ஸோ, என் டாக்டர் கிட்ட கன்சல்ட் பண்ணி, எனக்கு வந்து இந்த சஸ்டென் 400 ஓரல் டேப்லெட்ஸ் வந்து ரொம்ப டிஸியா இருக்குன்னு சொல்லவே, நான் வந்து இந்த டைட்ரோக்கு வந்து போயிருந்தேன். 3லேருந்து 5த் மந்த் வரைக்கும் அத எடுத்திருந்தேன். 5த் மந்த்ல என்னாச்சுன்னா வந்து, அதுல அதுல ஃபிகர் அவுட் பண்ணியிருந்தாங்க, செர்விக்கல் ஷார்ட்னிங் வந்து மறுபடியும் இருக்கு அப்படின்னு. ஸோ, ஃபர்ஸ்ட்டு ஸ்கேன் எடுத்தப்போ 3.2 சென்டிமீட்டர்ஸ் இருந்துச்சு. டேட்டிங் ஸ்கேன் அப்போ. அதுக்கப்புறம் 3 மந்த் ஸ்கேன் எடுத்தப்பவும் அரவுண்ட் 3 சென்டிமீட்டர் இருந்தது. 4த் மந்த் ஸ்கேன். ஜெனரலா வந்து 4த் மந்த்ல ஸ்கேன் எடுக்க மாட்டாங்க. பட் எனக்கு ஹிஸ்டரியில இந்த ஸ்டிட்ச் போட்டனால 4த் மந்த்லயும் ஸ்கேன் எடுக்கலான்னு சொல்லியிருந்தாங்க. ஜஸ்ட் அந்த டிவிஎஸ் ஸ்கேன் மட்டும் எடுத்திருந்தோம். அதில 2.9 இருந்தது. மறுபடியும் 5த் மந்த் அனாமலி ஸ்கேன் அப்போ இட் வாஸ் அரவுண்ட் 2.6 சென்டிமீட்டர். ஜஸ்ட் 0.1 அபவ் த பார்டர் லைன். ஸோ ஜெனரலா 2.5 பிலோ இருந்தா வந்து சர்விக்கல் ஸ்டிட்ச் வந்து போடுவாங்க. பட் அது பார்டர்ல இருந்தனால, எங்க டாக்டர் கிட்ட டிஸ்கஸ் பண்ணும்போது, முதல்ல வந்து நம்ம சப்ளிமெண்ட்ஸ் குடுத்து மேனேஜ்மென்ட் பண்ணி பார்க்கலாம். ஏதாச்சும் மேனேஜபிளா இருக்கான்னு அப்படின்னு சொல்லி, எடுத்த உடனே ஸ்டிட்ச்க்கு போ வேணாம். பார்டர்ல தான் இருக்கு. ஃபனலிங்லாம் இல்ல. ஓஎஸ் க்ளோஸ்ல இருக்கிறனால, நம்ப வந்து ஆ ப்ரொஜெஸ்டரான் சப்போர்ட்ல கொஞ்ச நாளைக்கு எடுத்துட்டு போலாம். மானிட்டர் பண்ணலாம்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்போலருந்து வெஜைனல் சஸ்டென் 400 அதுதான் வந்து எடுத்துட்டு இருக்கிறேன். இப்போ வந்து அதுதான் கன்டின்யூ பண்ணிட்டு இருக்கேன். ஒரு 1 மந்த்தா எடுத்துட்டு இருக்கிறேன். அதையே வந்து கன்டின்யூ பண்ண சொல்லியிருக்காங்க இப்போதைக்கு. ஸோ 2 வீக்ஸ் ஒன்ஸ் வந்து மானிட்டர் பண்ணிட்டு இருந்தாங்க. அதோட லென்த். ஆம். ஸோ இப்போதைக்கு வந்து மானிட்டரிங்ல தான் இருக்கேன். இன்னும் ஸ்டிட்ச் வந்து பிரிஸ்கிரைப் பண்ணல. இதுதான் என்னோட செர்விக்கல் ஸ்டிட்சோட சிட்யூவேஷன். அண்ட் செகண்ட்லி இன்னொரு கொஸ்டின் வந்து இதுவும் ரிப்பீட்டடா வந்தது. Instagramல டிஎம் பண்ணியிருந்தாங்க. இங்கேயும் கமெண்ட்டா போட்டிருந்தாங்க. எந்த டிபிஓல நீங்க ஃபர்ஸ்ட்டு டெஸ்ட் பண்ணீங்க அப்படின்னு கேட்டிருந்தீங்க. ஆக்சுவலி நான் அ ஃபாலிகுலர் ஸ்டடில தான் வந்து கன்சீவ் ஆயிருந்தேன் 2ண்ட் சைக்கிள்ல. 2 டைம்ஸ் ஃபாலிகுலர் ஸ்டடி எடுத்திருந்தேன். ஃபர்ஸ்ட் சைக்கிள்ல வந்து பிரெக்னன்ட் ஆயி அது மிஸ்கேரேஜ் ஆச்சு. 2ண்ட் சைக்கிள்ல ஆ கன்சீவ் ஆயி அது புரோகிரஸ் ஆச்சு. ஸோ 28த் டே ஆஃப் மை பீரியட். டிபிஓ எனக்கு கரெக்ட்டா ஞாபகம். மேபி இட் மைட் பி சம் 15 டிபிஓ ஆர் 14 டிபிஓ நெனைக்கிறேன். ஏன்னா ஃபெப் சைக்கிளா? மார்ச் சைக்கிள்ல. ம். ஸோ யாஹ்! ஆ 15 டிபிஓ இருக்கும். 15, 16. 28த் டே ஆஃப் மை பீரியட். எல்எம்பிலேருந்து 28த் டே அன்னைக்கு நான் டெஸ்ட் பண்ணும்போது, இட் வாஸ் நாட் வெரி ஃபெயிண்ட் பாசிட்டிவ். நல்ல ஒரு பாசிட்டிவ் லைன் பார்க்க முடிஞ்சது. அகைன் 30த் டே கன்ஃபார்ம் பண்ணி 31st டே அந்த பீரியட் மிஸ்ட் டே இருக்கும் இல்லையா? ஃபர்ஸ்ட் டே ஆஃப் மிஸ்ட் பீரியட்.
அன்னைக்கு பிளட் டெஸ்ட் வந்து குடுத்துருந்தேன். பிளட் டெஸ்ட் குடுக்கும்போது உங்களுக்கு ஹெச்சிஜி லெவல் எவ்ளோ இருந்துச்சுன்னு கேட்டிருந்தீங்க. 294 இருந்தது. 294 294 இருந்தது ஹெச்சிஜி. அது வந்து அத்தன டேஸ்க்கு வந்து கரெக்ட்டா இருந்தது. டாக்டரும் வந்து அந்த வேல்யூ ஓகேன்னு சொல்லியிருந்தாங்க. இது ஏன் நான் ஸ்பெசிஃபிக்கா சொல்றேன்னா, என்னோட ஃபர்ஸ்ட் சைக்கிள் ஆஃப் ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் நான் பிரெக்னன்ட் ஆயிருந்தேன்னு சொல்லியிருந்தேன் இல்லையா? அப்பவும் நான் வந்து 30த் டே அன்னைக்கு பிளட் டெஸ்ட் பண்ணப்போ ஹெச்சிஜி லெவல் 10 இருந்தது. ஸோ இட் வாஸ் வெரி லோ வேல்யூ இல்லையா? அது மறுபடியும் டபுள் ஆகல. புரோகிரஸ் ஆகல ஆக்சுவலி. இட் வாஸ் வெரி வீக்கர். டாக்டருமே வந்து நெறைய ஹோப்ஸ் வச்சுக்க வேணாம்னு தான் சொல்லியிருந்தாங்க அப்பவும். ஸோ அது புரோகிரஸ் ஆகல. பட் செகண்ட் டைம் ஓவுலேஷன் இன்ஜெக்ஷன் விச் வாஸ் அ சைக்கிள் தட் புரோகிரஸ்ட் வெல். அதான் என்னோட செகண்ட் சைக்கிள். அதுல வந்து அந்த 30த் டே அன்னைக்கு செக் பண்ணப்போ 294 இருந்தது. அதுக்கப்புறம் டப்ளிங்லாம் வந்து அவங்க செக் பண்ணல. ஒரு 2 வீக்ஸ் கழிச்சு டேட்டிங் ஸ்கேன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. 2 வீக்ஸ் கழிச்சு பண்ணும்போது வந்து ஆ ஹார்ட் பீட் பார்க்க முடிஞ்சது. பட் அவங்க பார்ப்பாங்கல்ல, இந்த சிஆர்எல் லென்த் வந்து இவ்ளோ இருக்கணும். ஆ சாக் இருக்கா? யோக் சாக் இருக்கா? அதெல்லாம் பார்ப்பாங்க இல்லையா? அதெல்லாம் வந்து கொஞ்சம் ஏர்லியா இருக்கு. ஏன்னா அவங்க பண்ணது வந்து அப்போ அப்டாமினல் ஸ்கேன் தான் பண்ணியிருந்தாங்க. அதனால 2 வீக்ஸ் கழிச்சு பண்ணலாம் அப்படின்னு சொல்லி 8த் வீக்ல எல்லாமே ப்ராப்பரா பார்க்க முடிஞ்சது அவங்கனால. அந்த லென்த்தும் வந்து கரெக்ட்டா 8த் வீக்ல செக் பண்ணும்போது, அந்த வீக்கான சைஸ் அந்த சிஆர்எல் லென்த் வந்து அந்த வீக்கான சைஸ் இருக்குன்னு சொல்லியிருந்தாங்க டாக்டர். ஸோ இந்த கொஸ்டின் வந்து ரொம்ப ரிப்பீட்டடா வந்திருந்தது. அண்ட் நெறைய பேர் வந்து நறுவில செக் பண்ணேன். ஏன்னா இன்னும் அரவுண்ட் சித்தூர், வேலூர்ல இருக்கிறவங்க, காஸ்ட் எவ்வளோன்னு கேட்குறீங்க. ஒவ்வொரு டெஸ்ட்டுமே ஒவ்வொரு காஸ்ட் இருக்கும் இல்லையா? இன் ஜெனரிக் சொல்றேன். அ கன்சல்டேஷன் சார்ஜஸ். நம்ம ஒரு கைனகாலஜிஸ்ட் கிட்ட போய் கன்சல்டேஷன் எடுக்கணும்னா, அந்த சார்ஜஸ் வந்து ₹750. நான் ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சி போகும்போது அது 500 இருந்தது. இப்போ அது 750. மெட்ரோல 750லேருந்து 1500 வரைக்கும் இருக்கு. பரவால்ல. ஆ கம்பேரிட்டிவ்லி நான் சொல்றது வந்து சித்தூர கம்பேர் பண்ணும்போது, இங்க இருக்கிற ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் ₹500 ஈஸியா வந்து சார்ஜ் பண்றாங்க கன்சல்டேஷன் சார்ஜஸ். பட் அந்த சர்வீஸ்க்கும் நான் 750 பே பண்ணும்போது எனக்கு கிடைக்கிற சர்வீஸ்க்குமே வந்து நெறைய டிஃபரன்ஸ் இருக்கு. நம்ம சார்ஜஸ்லாம் ஏறிடுச்சு. என்னோட ஃபர்ஸ்ட் பிரெக்னன்சியோட கம்பேர் பண்ணும்போது, நல்ல சிக்னிஃபிகன்ட் சேஞ்ச் இருக்கு சார்ஜஸ்ல. ஜெனரலா இந்த அ கன்சீவ் ஆன உடனே கைனகாலஜிஸ்ட் கன்சல்டேஷன் முடிஞ்சது. அதுக்கப்புறம் எந்த டெஸ்ட்டும் என்ன எடுக்க சொல்லல. 3 மந்த்ல எனக்கு சில பிளட் டெஸ்ட்லாம் எழுதி குடுத்தாங்க. இது நான் ஷார்ட் வீடியோல கூட ஷேர் பண்ணியிருந்தேன். மறுபடியும் வந்து நான் இங்க ஸ்பெசிஃபை பண்றேன். யாருக்காச்சும் யூஸ்ஃபுல்லா இருக்கலாம். ஆம் என்டி ஸ்கேன் அன்னைக்கு சில செட் ஆஃப் பிளட் டெஸ்ட் வந்து எடுக்க சொல்லியிருந்தாங்க. ஒண்ணு வந்து ஹெச்பிபி ஏஜிஎஸ் அப்படின்னு சொல்லி இந்த போன் வைரஸ்க்கான டெஸ்ட் அது. ஆ அதுல அப்படிதான் போட்டிருந்தது போன் வைரஸ் டெஸ்ட்டுன்னு. அது ஒரு 2200 சம்திங் வந்திருந்தது. அது இல்லாம வந்து யூரின் நாட் கல்ச்சர், யூரின் ரொட்டீன், ஆ சிபிசி, ஆர்பிஆர், அப்புறம் வந்து பிளட் லெவல்லாம் எவ்வளோ இருக்கு. இந்த டெஸ்ட்லாம் வந்து ஒரு செட்டா ஆ குளுக்கோஸ் டெஸ்ட் எடுக்கல. ஃபாஸ்டிங் சுகர் மட்டும் தான் எடுத்திருந்தாங்க. ஜிடிடி எடுக்கல. இதெல்லாம் சேர்த்து வந்து ₹3000 அந்த செட் ஆஃப் பிளட் டெஸ்ட். என்டி ஸ்கேனுக்கு வந்து 2900 பே பண்ண மாரி எனக்கு ஞாபகம். ஸ்கேன் முடிச்ச உடனே எல்லாம் ஓகேவா இருந்துச்சுன்னா, ஆ என்ன டெஸ்ட் அது? டபுள் மார்க்கர் டெஸ்ட் வந்து எழுதி குடுத்துருந்தாங்க. அதுக்கு ஒரு 1500 டூ 2000 பே பண்ண மாரி எனக்கு ஞாபகம். எனக்கு எக்ஸாக்ட்டா வந்து ஞாபகம் இல்ல. ஆ ஸோ பேசிக்லி எவ்ரி மந்த் இந்த டெஸ்ட்லாம் எடுக்க மாட்டாங்க இல்லையா? ஆம் எனக்கு வந்து பிரெக்னன்ட் ஆனதுக்கப்புறம் 3 மந்த்ல தான் இந்த பிளட் டெஸ்ட்லாம் எடுத்திருந்தாங்க. இப்போ 3 மந்த் என்டி ஸ்கேன் எடுக்கிற அன்னைக்கு கண்டிப்பா இந்த போன் வைரஸ் டெஸ்ட் எடுப்பாங்க. ஆம் அதுக்கப்புறம் டபுள் மார்க்கர் டெஸ்ட் எடுப்பாங்க. என்டி ஸ்கேன் எடுப்பாங்க. அதுவே உங்களுக்கு அப்ராக்ஸிமேட்லி 7000 வந்துரும் ஈஸியா. இது இல்லாம இந்த பிளட் டெஸ்ட்ல இனிஷியல் பிளட் டெஸ்ட் இந்த பிளட் ஸ்கிரீனிங்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுக்கு வந்து கண்டிப்பா ஒரு 3000 ஆகுங்க. இது இல்லாம நீங்க எவ்ரி டைம் ஸ்கேன் போறீங்க இல்லையா? இப்போ வந்து டி டிஏஎஸ் அப்டாமினல் ஸ்கேன் அண்ட் டிடிஎஸ் ஸ்கேன் 2ம் வந்து எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்கும். டிபெண்ட்ஸ் ஆன் த கேஸ் அகைன். இப்போ என்னோட கேஸ்ல வந்து ₹2800 ஒரு ஸ்கேனுக்கு நம்ம பே பண்ணணும். அப்டாமினல் ஸ்கேன் எடுப்பாங்க. டிவிஎஸ் ஸ்கேனும் எடுத்திருந்தாங்க. இது வந்து நான் டேட்டிங் ஸ்கேன் சொல்றேன். 2800 பே பண்ணியிருந்தேன். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் விசிட் வந்து ஒரு 2 வீக்ஸ்ல வர சொல்லியிருந்தாங்க. அப்போ வரும்போது வந்து 500 மட்டும் தான் சார்ஜ் பண்ணியிருந்தாங்க ஸ்கேனுக்கு. ஏன்னா முன்னாடியே நம்ம 2800 பே பண்ணியிருந்தோம்.
இப்போ இன்னைக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஸ்மால் ஸ்கேன்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்மால் ஓபிஜிஎன் ஸ்கேன் போட்டாங்கன்னா, அது வந்து உங்களுக்கு ஒரு 500 டூ 750 வந்து சார்ஜ் பண்ணுவாங்க. ஒரு ப்ராப்பர் ஸ்கேன், ஒரு டேட்டிங் ஸ்கேனோ, இல்லன்னா வந்து ஒரு குரோத் ஸ்கேனோ, இந்த மாரி போடும்போது வந்து 2500 வந்து சார்ஜ் பண்றாங்க. அப்புறம் வந்து என்ன கேட்டிருந்தீங்க? ப்ரொஜெஸ்ட்ரான் எடுத்துட்டு இந்த ப்ரொஜெஸ்ட்ரான் பத்தி நெறைய பேர் வந்து கொஸ்டின்ஸ் ரைஸ் பண்ணியிருந்தீங்க. எந்த ப்ரொஜெஸ்ட்ரான் எடுக்குறீங்க அப்படின்னு சொல்லி. இப்போதைக்கு நான் எடுக்கிறது வந்து சஸ்டென் 400 வெஜைனல். ஓரல் கிடையாது. நீங்க கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா, சஸ்டென் 400 ஓரல் வந்து ரொம்ப டிஸியா இருக்கும். ரொம்ப இன்ஆக்டிவா வச்சிருக்கும் உங்கள. உங்களால சரியா ஃபோக்கஸ் பண்ண முடியாது. பட் வெஜைனல் இஸ் ஃபைன். அது இனிஷியலி நான் கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணியிருந்தேன். பட் இப்போ ஓரளவுக்கு வந்து ஐ அம் ஹேபிச்சுவேட்டட் டூ இட். ஓகேவா தான் இருக்கு. ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் போட்டாங்களா அப்படின்னு கேட்டிருந்தீங்க. 5த் மந்த் ஸ்கேன்ல முடிஞ்சப்போ வந்து அம் ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் வந்து போட்டிருந்தாங்க. ஒரு தடவ தான் போட்டிருந்தாங்க. ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் வந்து எனக்கு 5த் மந்த்ல வந்து போட்டிருந்தாங்க. அந்த ஆயில் இன்ஜெக்ஷன் சொல்லுவாங்கல்ல, ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லுவாங்க. நெறைய பேர் சொல்லி நான் கேள்விப்பட்டுருக்கேன். சில பேர் வந்து இந்த சஸ்டென் டேப்லெட்ஸ்லாம் எடுத்துக்காம, டைரக்ட்டா இன்ஜெக்ஷன்ஸே வந்து பிரிஸ்கிரைப் பண்ணுவாங்க. அது ஒரு தடவ தான் வந்து எனக்கு குடுத்துருந்தாங்க. என் டாக்டர் வந்து அவைலபிள் இல்ல. அவங்க வர வரைக்கும் நீங்க சேஃபா இருக்கணுன்றதுக்காக அந்த ப்ரொஜெஸ்டரான் இன்ஜெக்ஷன் வந்து குடுத்துருந்தாங்க. அம் அது வந்து ஆக்சுவலி பெயின்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. அது என்னமோ தெரியல. ஆ எனக்கு அந்த நர்ஸ் வந்து அந்த இன்ஜெக்ஷன் போட்டது எனக்கு வலியே இல்ல. நான் அவங்ககிட்டயே சொல்லியிருந்தேன். "என்னங்க இந்த இன்ஜெக்ஷன் ரொம்ப பெயின்ஃபுல்லா இருக்குன்னு சொன்னாங்க. எனக்கு வலியே இல்ல. போட்ட மாரியே தெரியலன்னா." அவங்க வந்து சிரிச்சுக்கிட்டே, "இன்ஜெக்ஷன் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு ஸ்வெல் ஆகலாம். அ நீங்க வந்து ஹாட் பேக்கோ, இல்ல கோல்ட் பேக்கோ வந்து வையுங்க." அப்படின்னு வந்து சொல்லி அனுப்பிச்சாங்க. பட் அதெல்லாம் தேவைப்படல. சில பேர் வந்து வேக்சின் பத்தி கேட்டிருந்தீங்க. டிஎம் பண்ணி கேட்டிருந்தீங்க. வேக்சினேஷன் வந்து டிடி இன்ஜெக்ஷன் 2 டோஸ் போட சொல்லியிருந்தாங்க. இது டியூரிங் பிரெக்னன்சி வந்து 5த் மந்த்க்குள்ள 1 டோஸ் போடுவாங்கன்னு நெனைக்கிறேன். 5த் மந்த் கழிச்சு 1 டோஸ் போடுவாங்க. நான் ஆக்சுவலி 3 மந்த்ல 1 டோஸும், 4த் மந்த்ல 1 டோஸும் 2 டோஸும் வந்து கவர் பண்ணிட்டேன். இது நான் நறுவியில போடல. ஆ நம்ம வந்து இங்க ஆர்ஹெச்ஐடிக்கு வந்து பிரைமரி ஹெல்த் கேர்ல வந்து குடுப்போம் இல்லையா? நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுவோம் இல்லையா? அங்க தான் வந்து ஆ போட்டிருந்தாங்க எனக்கு. 2மே ஃப்ரீயா தான் கவர்மெண்ட்ல போட்டிருந்தேன். கவர்மெண்ட்ல போட்டாலும், பிரைவேட்ல போட்டாலும் அந்த இன்ஜெக்ஷன் சேமா தான் இருக்கும். மெடிசன்லாம் சேமா இருக்கும். உங்களுக்கு எங்க வந்து ஃபீசிபிளா இருக்கோ, அங்க வந்து நீங்க போட்டுக்கலாம். ஓகே. ஐ பிலீவ் உங்களோட இதுவரைக்கும் எனக்கு வந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்து நான் இந்த வீடியோல வந்து ஆன்சர் பண்ண வந்து ட்ரை பண்ணேன். உங்களுக்கு வேற ஏதாச்சும் என்னோட எக்ஸ்பீரியன்ஸ்ல நீங்க தெரிஞ்சுக்கணும்னு நெனச்சீங்கன்னா, கமெண்ட் டவுன் பிலோ. I'll post a video on it soon. Thank you. Meet you in the next video. Bye-bye.